சமயம் ஒரு அதிதத்துவ சமயமாகிய சைவ சமயம்னு நான் சைவ சமயம்னு உள்ள கொண்டு வரேன். ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, சைவ சமயம்னா என்னன்ற ஒரு கேள்வியை முதல்ல திருத்தமா விளங்கிக்கணும். இது ஒரு செக்டா இல்ல ஒரு இதா அப்படின்றத புரிந்து கொள்ளணும். மீண்டும் சொல்றேன், நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடியது சமயம்னாலே அறிவியல், இதுல எந்த மாறுபாடும் கிடையாது. சமயம் என்பது என்னுடைய அறிவை என்னால் உணரக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு தரணும். நம்பிக்கையின் பேர்ல அதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு போகின்ற ஒரு சமய பண்பாடு கிடையாது. அறிவை சிறைப்படுத்தும் ஒரு முறை அறவே கிடையாது. ஒவ்வொரு அறிவையும் விளக்கி துளக்கி மனிதனுடைய இயற்கைக்கு மாறாக அது செயல்பட விடாது. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இயற்கைக்கு புறம்பா நம்ம செயல்பட மாட்டோம். ஏன்னா நம்ம இயற்கை உடம்பு, இந்த உடம்பு இயற்கையினுடைய வெளிப்பாடு, இந்த நேச்சுரல் பீயிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நேச்சருக்கு எதிராக இயங்காது, இயங்க முடியாது. அப்போ நம்மளுடைய சமயம் என்ன அப்படின்னும் பொழுது, ஏன் இதை நான் சைவ சமயம் அப்படின்னு இதுல ஒரு சிக்கலம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இதோட டெஃபினேஷன் ரொம்ப டைல்யூட்டா போய் எங்கேயோ போயிடுச்சு. அப்ப அவங்க எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க சைவம் அப்படின்னு சொல்லி. ஆனா இதனுடைய கருத்து நான் ரொம்ப ஆழமாக சொல்றேன். இது திருமந்திரத்துலதான் முத்தல்ல ரொம்ப அழகாக விளக்குறேன். சைவம்னா என்ன அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கும் பொழுது, சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் அப்படின்ற ஒரு கருத்து. அப்ப சிவம் என்பது என்ன அப்படின்றத நல்லாக புரிந்து கொள்ளணும். பிறகு நான் அந்த உருவியல் திருவுருவியல் சிந்தனையை விளக்கும் போது நீங்க பார்க்கலாம், அவ்வளவு ஆழமான அந்த சொன்னல அந்த ஃபார்முலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக நுட்பமான அறிவியலை நமக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. நீங்க வேண்டாம்னு சொல்லி எப்படி புரிந்து கொள்ள விரும்புறீங்களோ அதையும் செய்யலாம். இதுல எந்த மறுப்பும் இல்லை, உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனா இது எப்படி புரிந்து கொண்டு உள்ளே நுழைவதுதான் அது இன்னொரு பெரிய ஆற்றல் நமக்கு தருது. அப்போ முதல்ல சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் அப்படின்ற கருத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் அப்படின்னா, நான் ஒரு மதமோ ஒரு கொள்கையோ எடுத்துக்கொள்வது கிடையாது. இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் என்னுடைய உணர்வை ஒரு தூய நிலையில், ஒரு அறிவு நிலையில என்னால சம்பந்தம் செய்ய முடியுதா? A mind can connect. என்னால எது கூடயாவது ஒரு கனெக்ஷன் செய்ய முடியுமா? இப்போ ஒரு அறிவை இன்னொரு மூலமான இன்னொரு பெரிய அறிவோடு என்னால் இணைக்க முடியுமா? இணைத்துக் கொள்ள முடியுமா? The supreme being சொல்லக்கூடிய இந்த இயற்கையின் இன்னொரு அறிவில் என்னை சம்பந்தப்படுத்திக் கொள்ள முடியுமா? அப்போ முதல்ல எது சமயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமயம் என்பது அது நீங்க எந்த மாதிரி வேணாலும் அதுக்கு டெர்மினாலஜி கொடுத்துக்கலாம். அது மதம்னு சொல்லிக்கலாம், இந்த மதம் அந்த மதம் எந்த மதம்னு வேணாலும் பேசிக்கலாம். ஆனா அடிப்படை என்னை நான் இருக்கின்ற என்னோட அந்த லிமிட்டேஷன்ல இருந்து இன்னொரு பெரிய அறிவோடு என்னை தொடர்பு செய்ய வேண்டும். must be connecting. அந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த நெட்வொர்க்கிங்னு சொல்றோம்ல, என்ன நெட்வொர்க் பண்ண முடியும் செய்யுது எது செய்தாலும் சரி. அப்ப இங்க பாருங்க, நம்ம எந்த சமயத்துக்கும் இன்னும் அடங்கல, இன்னும் உள்ள போகல, அடக்கல. பாருங்க, நீ இந்த சமயத்தவன், இப்படிப்பட்டவன் அப்படின்னு இல்லை, இப்படிதான் பண்ணணும், நீ இதைதான் செய்ய வேண்டும் அப்படின்றது. என்னை ஒரு மிகப்பெரிய அறிவோடு எப்படி சம்பந்தம் செய்து கொள்ள முடியும், என்னை கனெக்ட் பண்ணணும். அது நல்லா உள்வாங்கிக்கிங்க, இது ரொம்ப முக்கியம். அப்போ இங்க எந்த அறிவியும் நாம் தடை செய்ய போவது கிடையாது. ஒரு அறிவை படித்துக் கொண்டே போகும்போது அதான் என் அறிவை முடக்குது, என்னை தடுக்குது, என்னை சிந்திக்க விட மாட்டேனுது. என்னுடைய மேலும் மேலும் என்னுடைய அறிவை விரிவாக்கம் செய்வதற்கு அது இடம் கொடுக்க மாட்டேனுது. என்னுடைய உண்மையை எனக்கு விளக்கல அப்படின்னும் பொழுது இட்ஸ் நாட் கனெக்டிங், என்னை தடை செய்யுது. அப்ப அது சமயம் கிடையாது. இப்ப சைவம்ன்றதுக்கு முதல்ல அவரு கொடுக்கிற விளக்கமே மாறுபட்டது. சைவம் தடையறிந்தே சிவம் சாருதல். எவ்வளவு ஆழமான விஷயம் பாருங்க. உங்களை அறிய செய்யணும், அல்டிமேட் திங்ஸ். ஒரு சமயம்னா உங்களை இழக்க செய்யறது இல்லை, என்னை நான் லூஸ் பண்ணக்கூடாது, என்னை நான் இழக்க கூடாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, என்ன முதல்ல நீ ஒன்ன இழக்கணும், யூ மஸ்ட் லூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு. அப்ப அவன் எப்படி இருப்பான்? இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பொய் அப்படின்னா நான் பொய்ன்னு சொன்னோடனே நான் காண போயிடுவேன். இப்ப நான் இல்லை. அப்ப எது செஞ்சாலும் நீ பொய்யப்பா,
உன் உடம்பு பொய்யப்பா அப்படின்னா எல்லாம் போச்சு. அப்போ அவன் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி சிந்திக்கிறது? நானே போய் அப்போ முதல்ல அவனை வாழ்ற அந்த திடமை, அந்த பாருங்க அந்த திடத்தை அவனை முதல்ல கெடுக்கிறது. இது எப்படி மாறுபடுது பாருங்க. உங்களை முதல்ல நீங்க அறியணும், தன்னை அறிதல், அதுதான். அப்புறம் சிவம் சார்தல். இப்ப நம்ம முதல்ல சொல்ல அந்த கனெக்டிங்னா இன்னொரு ஒரு பெரிய உண்மையோட உன்னை அறிந்து உன்னை முதல்ல வைத்து கொண்டு உன்னுடைய அறிவை விளக்கி உன்னுடைய தெளிவை இன்னும் விரிவாக்கி இன்னொரு அறிவோடு உன்னை சம்பந்தம் செய்து கொள்வதல் அப்படின்னா சம்பந்தம் ஆகுதல் அங்க முக்கியமாகுது பாருங்க. அறிந்து சிவம் சாருதல் சேர வேண்டும். அடுத்ததே பாருங்க, சைவம் சிவமன்றி சாராமல் நீங்குதல். பியூட்டிஃபுல். பாருங்க எவ்வளவு கொன்றா மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா சைவம் சிவமன்றி சாராமல் நீங்குது. இப்போ இந்த மாதிரி இதுதான் பெரிய அறிவு அப்படின்னு நான் நியூட்டனுடைய அறிவு உள்ளுக்கு நுழைஞ்சுக்கிட்டேன். நான் நுழைஞ்சிட்டு இதுதான் அறிவு, நான் வந்து சரியா பார்த்துட்டு இருக்கேன், தட் இஸ் a good 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 அப்படின்னு. அப்புறம் திடீர்னு என்சைன் வந்துச்சு, அது இன்னும் பெரிய அறிவா காட்டு. அப்போ சிவமன்றி அதுதான் அப்படின்னா இன்னொரு அறிவோடு அதாவது விரிந்து கொண்டே இருக்கின்ற அந்த ஆற்றலை எனக்கு தந்துகிட்டே இருக்கும். அப்ப பாருங்க, சிவமன்றி சாராமல் நீங்குதல் அப்படின்னா எதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் இந்த அறிவு உள்ளுக்கு தான் நுழைந்து அந்த அறிவை வந்து அப்படியே லாக் பண்றது கிடையாது, அப்படியே அது உள்ளுக்கே ஒடுங்கிறது கிடையாது, அறிவை ஒடுக்கிறது கிடையாது. அது விரிந்து என்ன பறவையாக நம்ம சொல்லிட்டோம் முதல்ல. The every single things உனக்கு என்னால பெனிட்ரேட் பண்ணி அதை வந்து உள்ள ஆழமாக நுழைந்து அந்த வியாபக நிலையை என்னால உணர்ற அந்த ஆற்றலை எனக்கு விரித்து கொண்டே போகணும். இதை வந்து அட்டமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அணுத்துவ நிலைப்படுத்துறது, அப்படியே உங்களை ஒடுக்கிறது இல்லை, அப்படியே விரிக்கணும். ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம விரிந்து கொண்டே இருக்க வேண்டும். மனசு விரியணும் விரியணும் விரியணும், விரிந்து போகணும். அப்படியே நாளுக்கு படு நானே அப்படி என்ன உலகம் சின்னதாக கூடாது, அப்படியே விரிந்து 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 போகணும். அந்த நிலை எனக்கு தர வேண்டும். சைவம் சிவானந்தம் சாயுச்சு. இதெல்லாம் செய்யும் பொழுது என் உள்ளத்துல ஒரு விதமான உண்மையான உணர்வு எப்படி வெளிப்பட வேண்டும் என்றால் ஒரு ஆனந்தம், ஒரு விதமான சொல்லுவாங்களா அந்த பீஸ் ஆஃப் மைண்ட், அதனால ஒரு மனசுக்கு ஒரு விதமான தெளிவு, ஒரு நிம்மதி இருக்கணும். நான் செய்யும் போது எனக்கு பிரச்சனை 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 பிரச்சனைனா அது சரியில்லை. முதல்ல அறிவு விரியறதே ஒரு அழகு. இங்க என்னன்னா எங்க அறிவு குறுகுதோ, எங்க அறிவு முடக்கப்படுதோ அங்க நிச்சயமா ஆனந்தம் வராது, பிரச்சனை தான் அதிகமா வரும். இங்க விரியும், விரிய விரிய அங்க எனக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு விதமான ஆனந்தம் வரும். அது உச்ச நிலையை எனக்கு எட்டும். அப்ப உள்ளத்துல ஒரு விதமான நிதானம், ஒரு விதமான உண்மை என் உள்ளத்துல சார்ந்த நிலையில எப்பொழுதும் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டே இருக்கின்றேன். ஏன்னா அதனுடைய ஒரு விதமான ஆனந்தம் அங்க இருக்கு. நான் செய்யும் பொழுது ஆமா இந்த அறிவு எனக்கு இன்னொரு நுழைவை தருத, இன்னொரு விரிவாக்கத்தை தருத, இல்ல அறிவை முடக்கி போடாமையோ செயல்பட விடாம என்னை இன்னும் துக்கத்துக்கு தள்ளாம என்னை இன்னொரு நிலைக்கு விரிவாக்கம் செய்யுது. அப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்கவரின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு டிஸ்கவரி எவ்வளவு எனக்கு மகிழ்ச்சியை தருதோ, ஒரு ஆனந்தத்தை தருதோ, அதை மேலும் மேலும் வளர்த்து கொள்கின்ற ஒரு இயல்பை தருவதுதான் சைவம்னு இவர் சொல்றார். இன்னைக்கு என்ன சொல்லிட்டாருன்னா சைவம்னா சிவனை கும்பிடுபவர் மட்டும்தான் சைவம், அதை செய்பவன் விஷ்ணுவை கும்பிட்டா அவன் சைவம் கிடையாது, அப்போ சக்தியை கும்பிடுறான் இவன் சைவம் கிடையாது அப்படின்னு இவங்களையே பிரித்து என்னன்னா புரிந்து கொள்ளல, இறைவனை என்னவென்று புரிந்து கொள்ளவில்லை. அப்ப அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல என்ன நிலையில நாம இதை புரிந்து கொள்றோம், அதாவது திரு உருவியல் அறிவு அங்க சரியாக வளர்க்கப்படும். அப்போ இங்க என்னன்னா ஒவ்வொரு நிலைகள்லயோ அந்த தெய்வங்களினுடைய செயல்பாடுகள் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இந்த ஃபங்க்ஷனல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு, அதாவது அந்த ஒவ்வொரு இயங்கு சக்திகளை எப்படி இயக்குகின்றது நம்மளுடைய அறிவை அப்படின்றத நாம பார்க்க போறோம். அப்போ இந்த அறிவின் அடிப்படையில இன்னைக்கு வந்து ஏன் நான் சைவம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா திருமூலரின் இந்த டெஃபினேஷனை வச்சு நான் சைவத்தை விளக்குறேன்.
இன்னைக்கு நான் சொல்றேன் சைவம் அப்படின்றது பொதுவா இன்னைக்கு மக்கள் பொதுவாகவே சைவம் அப்படின்றது இதுதான்யா, இதுக்கு மேல இந்த வழி இது ஒரு பவுண்டரி செட் பண்ணி இந்த பவுண்டரிக்கு வெளியே யாரெல்லாம் போறாங்களோ இவங்கெல்லாம் சைவம் கிடையாது அப்படி. அதுவும் மோதுறதுலதான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இவங்க கூட போய் மோதிட்டா அவங்க இவங்க விஷ்ணு வழிபடுறாங்க, அதனால கிடையாது. இதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையை எப்படி ஒவ்வொருவரும் தன்னை உருவாக்கி கொள்கின்றார்களோ அது எல்லாமே சம்பந்தமாக்குதல், இறை சம்பந்தத்தை எப்படி உருவாக்கி கொள்றாங்கன்றது முதல். இரண்டாவது, தன்னை அறிந்து அந்த அறிவின் வழி தன்னை இன்னொரு உண்மையோடு எப்படி தன்னை சார்ந்து செயல்படுற அந்த இயல்பை காட்டுவது. அதற்கும் மேலாக எந்த நிலையிலையும் ஒடுக்காம என்னுடைய அறிவினுடைய அந்த உணர்வினுடைய விளைவை எந்த நிலையிலையும் ஒடுக்கி இப்படி அப்படின்ற அந்த நிலையையும் தாண்ட வேண்டும். சிவமன்றி சாராமல் நீங்குதல் ரொம்ப அற்புதம். எல்லாரும் சொல்லுவாங்க சிவம் தாங்க, சிவனோட சார்ந்திருக்கணும் அப்படின்னு. இங்க பாருங்க, சாராமல் மேல போகணும் அப்படின்னு. அதாவது நீ அடைகின்ற அந்த சிவம்ன்ற அந்த கருத்தை முதல்ல நான் டிஃபைன் பண்ணிடுறேன். சிவம் என்பது ஒரு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தூய நிலை. சிவம் என்பது தெளிய நிலை, தெளிவு நிலை. இதுதான் சிவம் பொருள். சிவா அப்படின்னாலே அதுதான் அதனுடைய பொருள். தெளிவு, விளக்கம், அறிவுல ஏற்படக்கூடிய விளக்கம், தெளிவு, ஒரு தூய நிலை, தூய்மை. இதுதான் சிவம் அப்படின்ற பொருள். அப்ப இன்னைக்கு சிவம் அப்படின்ற அந்த கருத்தை அந்த சிவத்தினுடைய நிலையை உணர்ந்து கொள்வது, அந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்வது எவ்வளவு அழகாக விரித்து செயல்பட முடியும் அப்படின்றத. அப்ப இதுதான் நம்மளுடைய சைவ சமயம் அப்படின்னு சொல்றோம். தமிழர்கள் ஏன் இந்த சமயத்தை இப்படி புரிந்து கொள்றாங்க, இப்படி உணர்ந்து கொள்றாங்க அப்படின்னா இந்த இயற்கையின் வடிவங்களை தான் புரிந்து கொள்றாங்க. அப்போ அங்கே சிவனின் வடிவங்கள் விளக்கப்படும் பொழுதுதான் நம்ம பார்க்கிறோம். அங்க விஷ்ணுவின் வடிவங்கள் இல்லையா? நிச்சயமா இருக்கு. ஒவ்வொரு நிலைகள்லயும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, ஒரு அறிவியலை சிந்தித்திருக்கின்றார்கள். அது எப்படி புரிந்து கொள்றது அப்படின்ற ஆற்றலை தான் அவங்க பெறணும். ஏன்னா இங்க நான் சொன்ன மாதிரி அதை ஒரு ஃபார்முலா அவங்க மாத்தல. ஒரு கணித வடிவியல் சிந்தனையில பார்க்கும்போது இது என்ன ஃபார்முலர், இந்த ஃபார்முலர் என்ன மாதிரி என் உள்ளத்துல வேலை பார்க்குது அப்படின்னு. ஏன்னா முதல்ல சொல்லிட்டு ஆரம்பத்திலே உங்களுக்கு திருமூலர் முதல்ல சொல்லிடுற இறைவனின் திருவுருவு மந்திர வடிவம் தான். இறைவனே மந்திர வடிவம் அப்படின்ற அந்த கருத்தை நான் முதல்ல உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இறைவனே மந்திர வடிவம் தான், இறை உருவமே மந்திரங்கள் தான். இட்ஸ் ஆல் ஃபார்முலாஸ் அப்படின்ற அந்த அறிவை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் அந்த ஃபார்முலாஸை நான் புரிந்து கொள்ளும் பொழுது அது என்ன எப்படி இயங்குது, என்னை எப்படி இயக்குது அப்படின்ற அந்த அறிவை நான் புரிந்து கொள்ள முடியும். இது இன்னும் ஆழமாக நம்ம பார்க்க போறோம். அடுத்த வகுப்புல இன்னும் மேல ஆழமாக சிந்திப்போம். தொடர்ந்து இதனை பற்றிய ஒரு விளக்கம் பார்க்க போறோம். நம்மளுடைய அறிவு சிந்தனை எப்படி போகுது அப்படின்னு. அப்போ இதுதான் நம்மளுடைய சைவ சமயம் அப்படின்றத நான் சொல்றேன். மீண்டும் சொல்றேன், சைவ சமயம் என்பது அறிவியல். அதைதான் நான் பிறகு அந்த அறிவியலுக்கு நுட்பமான வார்த்தை ஆகமம் அப்படின்ற ஒரு கருத்தை ரொம்ப நுட்பமா பார்க்கணும். ஆகமவியல் தான் அறிவியல். நாம சொல்ற அந்த அறிவியல் என்ன அப்படின்னா ஆகுவியல். ஒவ்வொரு உயிரையும் மாற்றும், ஒவ்வொரு உயிரையும் மேல உயர்த்தும், மாற்றி அமைக்கும், அந்த சக்தியையும் வல்லமையும் தருவது அருள் வெளியில் புகுத்தும். அதாவது இன்னும் உண்மைக்கு அருகே கொண்டு போகக்கூடிய சக்தியை நமக்கு தரும். இதுதான் நம்மளுடைய சமய பாரம்பரியம் உண்மை. சரியா? ஓகே, சரி.